ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டும் பொழுது நம்ம வந்து இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆப்போசிட்டில் இப்போ வர வண்டியாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கண்ணு கூசும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வந்து அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய வண்டிக்கு வந்து நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்து தெரிவிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த லைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை வந்து நம்ம வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, பகலில் கூட லைட் எரிஞ்சிருக்கு. அது வந்து அந்த வண்டியோட சிஸ்டம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் நம்ம போகும் பொழுது, இரவு நேரங்களில் போகும்போது அதிகமான ஒரு வெளிச்சத்தை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வெளிச்சத்தை நம்ம கொடுத்துட்ருக்கறனால என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு வந்து சுத்தமாக பார்வை இழந்த மாதிரி ஆகிடுது. ஆப்போசிட்டில் வண்டி வந்து முன்னாடி போயிட்டுருக்கிற வண்டி இருக்கா இல்லையா, என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியாத அளவுக்கு இருக்குது. இது வந்து எல்இடி லைட்டில் மட்டும் கிடையாது. இப்போ பழைய இந்த எல்லோ கலர் பல்பில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹை பீமை வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நீங்கள் வேகமாக போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுங்க. வார்னிங் கொடுத்துட்டு நீங்கள் அதை இது பண்ணணும். பக்கத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட கிராஸ் பண்ணும்போது பக்கத்தில் போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வார்னிங் கொடுக்குறது ஹை பீம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாக வந்து அவங்களுக்கு கண் வந்து சுத்தமாக தெரியாத மாதிரி ஆகிடும். ஒரு சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா ஆக்சிடெண்ட்டு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் இப்போ வந்து அட்வான்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறத வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை தயாரித்த நிறுவனம் வந்து கரெக்டான ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறத வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த எல்இடி லைட்டு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எல்இடி லைட் இல்லாத வண்டிகளில் நம்ம நார்மல் வண்டிகள்லேயே பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு சைடில் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதையுமே நம்ம வந்து தவறாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவை வந்து வெளிச்சம், இருக்கிற வெளிச்சமே போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும், நமக்கு எக்ஸ்ட்ரா வெளிச்சம் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை வந்து தவறாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோமே தவிர யாரும் இது வரைக்கும் சரியாக பயன்படுத்துனது கிடையாது. பைபாஸில் போகிறோம் அப்படின்னா ஓகே தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களில் போகும்போது ஆப்போசிட்டில் நீங்கள் கொடுத்துட்றீங்க, அப்படியே ஹை பீம் கொடுக்கும் பொழுது ஆப்போசிட்டில் சுத்தமாக அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த லைட்டு யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வண்டிகளில் வந்து ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பழைய காலம்னு சொல்கிறத விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டியில் வந்து அந்த பல்பு கண்ணாடி இருக்குல்ல, அந்த ரூம் இருக்குல்ல, அதில் சென்டரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லி காவல்துறையிலேருந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த லைட் வெளிச்சம் நமக்கு வந்து விலகலில் தான் இருக்குங்க தவிர நேராக அடிக்கக்கூடாது. நேராக அடிக்கிறதுனால தான் அந்த கண்ணுக்கு நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிடுது. அப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து வெளிச்சம்ன்றது வந்து கீழேயோ இல்லை சைடில் மட்டும்தான் போகும். நேராக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் வண்டி வருதில்ல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம அதை இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. காவல்துறையும் சரி, போக்குவரத்துறை அந்த யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, அவங்களும் பார்க்குறதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஹெல்மெட் போடு, அதை போடு, இதை போடுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணி காவல்துறைக்கு அனுப்பி வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டணும். பல்புக்கு நேராக அந்த பல்பு எங்கே இருக்கோ அதுக்கு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வண்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கவனிச்சுட்டு தெரியும், ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட அந்த பல்போட நேராக வரக்கூடிய அந்த மையப்பகுதி, அந்த இடத்துல நம்ம ஒரு கருப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்மளும் சேஃபாக வண்டி ஓட்டலாம், அவங்களும் சேஃபாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.